அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, நாம் தொழுகையின் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய வஜ்ஜஹத் ஆகிறது குர்ஆனில் உள்ள ஆயத்தாக இருக்கிறது. அந்த வஜ்ஜஹத்தை எப்படி ஓதுவது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் ஒவ்வொரு வார்த்தையாக ஓதுகிறேன். உச்சரிப்பை நன்கு கவனிக்கவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கவனிங்க. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த இடத்துல வரக்கூடிய அனா என்ற வார்த்தையை அன என்று உச்சரிக்க வேண்டும். மறந்துடாதீங்க. அனா என்பதை எப்படி உச்சரிக்கணும்? அன என்று உச்சரிக்க வேண்டும். இப்பொழுது நாம் இதை எப்படி மனப்பாடம் செய்வது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். முக்கியமாக கவனிங்க. இந்த ஹனீஃபான் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கணும். நிறுத்திக்கிட்டு திரும்ப சேர்த்து ஓதிடணும். திரும்ப நான் சொல்கிறேன், கவனிங்க. ஹனீஃபா என்ற இடத்தை நிறுத்திவிட்டு திரும்ப சேர்த்து ஓத வேண்டும். இப்போ நான் ஓதுறேன், கவனிங்க. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபா வல் அர்ல ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். மீண்டும் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நன்கு மனப்பாடமாகும். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபா வல் அர்ல ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த வஜ்ஜஹத்து தொழுகையில் ஓதக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆதலால் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து மனப்பாடம் செய்து கொள்ளவும். நாம் இப்பொழுது ஓதிய வஜ்ஜஹத்துடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் தொழுகும்போது நாம் உள்ளச்சத்தோடு தொழுக முடியும். ஏனென்றால் நாம் ஓதுவதை என்ன ஓதுகிறோம் என்பதை நான் தெரிந்து கொண்டால் அது தொழுகையில் ஒரு மன திருப்தி ஏற்படுத்தும். அர்த்தத்தை கவனிங்க. வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே நிச்சயமாக நான் முற்றிலும் நோக்குகிறேன். நான் அவனுக்கு எதனையும் இணை வைப்பவன் அல்ல.